துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். திருமண வாழ்க்கைன்றது ஒரு செஸ் கேம் இல்லங்க. அடிக்கடி செக்மேட் வச்சு நம்ம பார்ட்னரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, நம்ம பார்ட்னர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரின்னு ஒவ்வொரு தம்பதியும் உணரணும். அப்போ அவங்களோட சந்ததியும் அதே மனோபாவத்தோட வளருவாங்க. ஆனா நாம எல்லாருமே பிரச்சனைகளை மட்டுமே பாக்குறோமே தவிர அதுக்கு பக்கத்திலே ஒரு தீர்வு இருக்குதுன்றத யாருமே கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு தம்பதி வந்திருக்காங்க தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு. அப்படி அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு பாப்போம். இப்போ கற்பகத்தோட கணவர் மோகன்ராஜ் இங்க வந்திருக்காரு. மோகன்ராஜ், உங்க மனைவி எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. உண்மையில் என் கணவர் ஒரு நயவஞ்சகர். கடந்த 1 வருட காலத்தில் அவர் என்னுடன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு நிறைய எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எங்களுக்கு எழுதுறதுக்கு என்ன காரணம்? காரணம் எதுவுமே இல்லை மேடம். ஸோ அவங்க வந்துட்டு வேணுமே, அதாவது வந்து ஒரு லாஸ்ட் டைம் கூட ஒன்றா தான் இருந்தாங்க. 1.5 மாதம் முன்னாடி, ஒரு 1.5 மாதம் முன்னாடி நான் தான் வந்து அவங்க வீட்டில் சித்தி வீட்டில் விட்டு வந்தேன். விட்டுட்டு மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வந்து வீடு எடுத்து இருக்கிறோன்னு சொன்னோம். திடீர்னு வந்து இப்படி இதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. காரணமே இல்லைன்றீங்களா? காரணமே கிடையாது மேடம். அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா சந்தேகப்படுறது. இப்போ ஒரு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னா, ஸோ என்னுடைய செல்லில் வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், கஸ்டமர் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு போனார், அது மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமரில் வந்துட்டு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கணும். எங்களுக்கு செல் கிடையாது. ஸோ அவங்களுடைய நம்பர், அவங்க வந்து எனக்கு நம்பர் கேட்டாங்க. ஸோ ஒய்ஃபுடைய ஆஃபீஸில் அவங்க நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ காசு கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, காசு கொடுத்து எதுக்காகன்ட்டு. உங்க மனைவியோட ஆஃபீஸ் நம்பர் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவங்க வந்து 1,000 ரூபீஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு செல் கிடையாது. ஸோ நம்பர் அவங்க கொடுத்துட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நம்ம காசு கொடுத்துருக்கோம், ஸோ அதே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அலோன் பேசுறதுக்கு கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிசிஓவில் பண்ணி அசிங்கமாக அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க பேசுகிற வழி சம்மந்தமே கிடையாது. உங்க 2 பேர் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. 7 இயர்ஸ். கல்யாணம் ஆன காலத்துல இருந்து இப்படிதான் இருக்காங்களா? இல்ல நடுவுல வந்த மாற்றம்? கல்யாணம் ஆகி ஒரு 3 டேஸ்ல அவங்க வீடு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 நாள்ல. அது ரீசன் வந்துட்டு, அப்ப நான் வேலை இல்லாம இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு வேலை கிடையாது. அப்போ வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன். இது மாதிரி வந்து என் புருஷனுக்கு வேலை இல்லை, அதனால வந்து நான் வந்து ஃபேன்ல தூக்கு போட்டு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க ட்ரை பண்ணிட்டு என் வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு வந்து காமிக்கிறதுக்குள்ள துணியை அவுத்துட்டு திருப்பி பாத்ரூம் உள்ள போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க தம்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. அப்போ நான் கேட்குற மாதிரி உங்கள் அக்கா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட ரிப்ளை எப்படின்னா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்து அமிச்சோம் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லைன்ற காரணத்தினால செஞ்சாங்க? வேலை இல்லை காரணத்துக்காக. ஸோ இப்போ நான் வேலை இல்லை அப்போ எனக்கு. ஸோ வேலை இல்லாமல் இருக்கிற கூட வந்து நான் வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்க அசிங்கமாக இருக்கு. அந்த லெட்டர் இருக்கு, இன்னும் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஒரு நோட் புக்ஸ்ல, அந்த ஸ்கூல் படிக்கிற புக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சின்ன ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இப்படி போனாங்களா, சில எதுக்காகன்னு நமக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணும்போது நீங்க வந்து வேலை இருக்குன்னு சொல்லி தானே பண்ணிருப்பீங்க? வேலை இருந்ததா? வேலை இல்லை, நான் கம்பெனி ஒர்க் பண்ண வந்து தனியாக பண்ணிட்டு இருந்தேன், லாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓப்பனாக சொல்லி கல்யாணம் பண்ணோம். இப்போ வேலை இல்லை, உண்மையை சொல்லி தானே? உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்க தம்பி தான் வந்து பார்த்தாரு, அவர் தான் எல்லாம் பார்த்தாரு அவர். சரி, 7 வருஷமா அது இன்னைக்கு 7 வருஷமும் இப்படிதான் இருக்கா அவங்க 2 பேருக்குள்ள? 7 வருஷமா. அதாவது அவங்க போன பிறகு ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்டுக்கு 1 இயருக்கு ஒரு வாட்டி வருவாங்க. ஒரு தடவை அவங்க நினைக்கும் போது வீட்டுக்கு வருவாங்க. அப்ப எங்க இருப்பாங்க? அவங்க வீட்டுல இருந்தாங்க. விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்ப அதாவது கல்யாணம் 3 டேஸ் 5 டேஸ்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா. போயிட்டு 1 இயருக்கு கேப்ல எப்ப நினைக்க போயிருக்கும் போது வீட்டுக்கு வருவாங்க. வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா கையில சண்டை போடுறது, என் அக்கா கையில சண்டை போடுறது, அதே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கான்ஸ்டபிள். ஸோ அது மூலியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இது வரைக்கும் 7 கம்ப்ளைண்ட் கூட நான் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்? அதாவது வந்து என் சேர்த்து வைங்கன்ட்டு. சரி நானும் வாழ்றேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம தனி கொடுத்து வந்த பிறகு ஏதாவது சண்டை போடுறது, சந்தேகம். அதாவது வந்து ஒரு நம்ம வந்து 1 இயரா வந்து நம்ம இல்லை, அவர் எப்படி இருந்தாரு, அந்த மோட்டிவ் தான் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கான்ஸ்டபிள் அவர். இப்போ எங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, அது மாதிரி ஒன்று இருந்தது.
ஸோ அதனால வந்து அந்த மைண்ட் அதில் இருக்கா இல்லைன்னு எதுவும் தெரியல. ஸோ அந்த நிலப்பட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்துரும்ன்ற பயம். நடந்துரும் பயம் இருக்குது. என் கணவர் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ரெட்டை வாழ்க்கை எனக்கு தெரியல. அது வந்து அவங்க கண் கூட பாத்திருக்கேன், இன்னொரு லேடி இருக்காங்க அப்படின்றாங்க. கண் கூட, அதாவது அவங்க எங்களே டைரக்டா சொல்றாங்க, கண் கூட பாத்துன்றாங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு பையன் இருக்குன்றாங்க. ஸோ அந்த அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்குன்ட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு 4 பேர் ரோட்ல போறவங்கள பாத்திருக்காங்க. இப்போ நான் ரோட்ல பேசிட்டு இருக்கேன், ஒரு லேடிஸ் கூட பேசிட்டு இருக்கேன், ஒரு குழந்தை பையன் இருக்குன்றாங்க. ஸோ பப்ளிக் இருப்பாங்கல்ல, இவர் என் புருஷன், பப்ளிக்ல சொல்லி எனக்கு பிடிக்கல, நான் அந்த இடத்துல பிடிக்கலாம்ல. இல்ல பிடிக்கணும்ன்றது நோக்கம் இல்ல இல்லையா, அவங்க அந்த மாதிரி பாத்திருக்காங்க, நீங்க எல்லாம் அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கணும். அதாவது வந்து இதே கேள்விதான் மேடம் கேட்டாங்க, அதாவது கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டாங்க. ஸோ அவங்க மைண்ட்லயே எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்க ஒரு 3 மாசம் ஒன்னா இருங்க, ஒரே இடத்துல எங்கேயும் போகாம, வேலைக்கு போகாம. ஸோ வேலைக்கு போகாம கூட இருக்க முடியுமா 3 மாசம்? எப்படி வீட்டுக்குள்ளேயே எப்படி சார முடியும்? எப்படி வேலைக்கு போறது? அவங்களும் சொல்றாங்க இப்போ ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி அவங்க மைண்ட் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. மகன் நீங்க வந்து ஒரே வீட்டுல இருங்க, வெளியே போகாதீங்க, 2 பேர் இருங்க, அவங்க மைண்ட் கிளியர் ஆகும். எப்ப கிளியர் ஆகும்? சான்ஸே இல்லை, கிளியர் ஆக சான்ஸே கிடையாது. கிளியர் ஆக சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், நீங்க முயற்சி எதுவும் எடுக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? முயற்சி எடுக்கலாம் மேடம். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷ காலத்துல உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது இன்க்ளூட் பண்ணி சார்ட் அவுட் பண்ண பாத்திருக்காங்களா? பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுத்திருக்காங்களா? அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வரல. அதாவது வந்துட்டு இவங்க வந்துட்டு என்னன்னு கேட்ட, ஃபர்ஸ்ட் வந்து நான் கல்யாணம் பண்ணி மறுநாள் வந்துட்டு அவங்க அம்மா வந்து எங்களை கேக்குறாங்க, இது மாதிரி வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, 10,000 ரூபா கொடுங்கன்ட்டு. யாராவது வந்து கல்யாணம் பண்ணி மறுநாள் ஒரு மாப்பிள்ளைகளை 10,000 ரூபா கேட்பாங்களா? இப்ப கடை வாங்கி கல்யாணம் பண்ணி அது நமக்கு தெரியாது, அது கேட்க ரொம்ப தப்பு. ஸோ இது கல்யாணம் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல கடை வாங்கி பண்ணிருக்கலாம். இல்ல 10,000 கொடுத்தீங்களா நீங்க? இல்ல மேடம், எங்களும் இல்ல. அவங்க போட ஜொலிச்சு தான் இருக்கு, அது கேட்டா கொடுத்துக்கலாம். எங்களை பணங்க எங்க பணம் இல்ல. சரி. ஸோ இதனால வந்து சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களா, இல்ல அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சிட்டு தான் அங்க இருந்தாங்களான்றது எனக்கு தெரியல. எதுவுமே பேசி தீர்த்துக்கலையா நீங்க? இல்ல மேடம், நான் அதாவது வந்து அவங்க வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 3 நாள் அவங்க போயிட்டாங்க, எதனால போனாங்கன்றது எனக்கு தெரியாது, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதை நான் கேட்டதுக்கு இது வரைக்கும் ஆன்சரும் வரல. 3 நாள்ல போயிருக்காங்க. 3 நாள் 4 நாள், அதாவது 3 நாள் 4 நாள் எப்படின்னா போனான்னு கேட்டீங்கன்னா, எப்ப திரும்ப வந்தாங்க? வரவே இல்லை. ஆல்ரெடி ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வந்தாங்க. அவங்க வீட்டுல வந்தாங்க, எங்க வீட்டுல சேர்க்கல, ஓப்பனா சேர்க்கல. கல்யாணம் 3 நாள் ஒரு பொண்ணு எப்படி போகும்? மெயின் காரணம் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு வரல. உங்க கல்யாணத்துக்கு அவங்க அப்பா இல்லையா? ஏன்? அது ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல எங்க மாமா வந்துட்டு வேற கெஸ்ட், நான் தான் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சேன், வேற கெஸ்ட். அதனால வந்து அவருக்கு வந்து ஈகோ, அது மாதிரி இது மாதிரி பாத்துட்டீங்களே அப்படின்ட்டு வரல. அவர் ஃபுல்லா ட்ரிங்க், அவர் வந்து வரல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக வந்து நாங்க வந்து பேச வரலான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இவங்க போனதுக்கு காரணம் இது வரைக்கும் தெரியாது எனக்கு. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் என் வைஃப் கற்பகத்துக்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்றீங்களா? சந்தேகம் குறிப்பா இதுதான் பெரிய பிரச்சனை இருக்கலாம் மேடம். சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்? மிஸ்டேக்ஸ்னா அதாவது என்ன வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு இவங்களுடைய தாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகப்படுறது. நான் இருக்கிற கம்பெனில எல்லார் கம்பெனிலையும் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்றது. அதாவது அவங்க வீட்டுல இருக்கும்போது, தனியா அவங்க வீட்டுல இருக்கும்போது என்னை வந்து நான் வேலை கான்செப்ட் பண்ணக்கூடாது, வேலையில இருக்கக்கூடாது. அதாவது ஏதோ ஒரு என்னை மைண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இப்போ நான் வந்து வெளியூருக்கு போறேன், தூத்துக்குடி போறேன்னு வச்சுங்க, அங்க போகும்போது ஃபோன் பண்றது, யார் கூட இருக்க, என்ன பண்ற, நான் தப்பான எண்ணத்துல போயிடுவோம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் ஓப்பனா நான் சொல்றேன், நான் அதுக்காக நான் ட்ரிங்க் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது எப்படி ராஜா சாப்பிடுறது, அது இது பண்ண பேச எனக்கே வெறுப்பாயிடுச்சு எனக்கு. அதை வந்து ஒண்ணு வாழ்ந்தா கூட வாழணும், இல்லைன்னா அங்க இருந்து யாரும் சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. இதே மைண்டு தான், அந்த மைண்டு தான் மனசுல இன்னும் இருக்கு. இப்ப கூட 1 மந்த் முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. 2 பேருக்கும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1.5 months முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தோம்னு சொல்றீங்க. நல்லா இருந்தோம். 2 பேரும் உங்க வீட்ல இருந்தீங்க? இல்ல, தாம்பரம் தனியா இருந்தோம். சரி, தனியா இருந்தோம். அட்வான்ஸ் காசு கிடையாது மேடம்.
இப்போ லாஸ்ட் டைம் 1 இயர் நாங்கள் தனியாக இருந்தோம். அவங்க போட்ட ஜுவல்ஸ் தான் வச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி இருந்தது உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்? நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. பட் வந்துட்டு இதுடைய பேசுகிற வார்த்தைகளில் எனக்கு எமோஷன் என்னன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு தோணுது. அது சந்தேகப்படுற அந்த இது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ யாருமே வந்து ஒரு மெக்கானிக்னா வேலைக்கு போவாங்க, நைட் டைமிங் சொல்ல முடியாது. 8 மணி ஆகும், 9 மணி ஆகும். இடையில ஃபோன் பண்ணுறது, இடையில ஒரு நாள் ஒரு தடவை ஃபோன் பண்ணலாம். சும்மா இதை ஃபோன் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட் அங்கே தான் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறது, கஸ்டமர் ஃபோன் பண்ணுறது. மோகன்ராஜ், இப்போ நம்ம எல்லாருக்கும் எல்லா விவரமும் தெரிஞ்ச காரணத்தினால சொல்றேன், நீங்க உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், கவுன்சிலிங் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி தாட் வந்திருக்கா? உங்களுக்கு விவரம் தெரியுமா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா கவுன்சிலிங், மனோ தத்துவ நிபுணர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு, ஏன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, சோ அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்ததா? அத பத்தி தெரியல. அதாவது அது மாதிரி இருக்காங்களா இல்ல வந்து மத்தவங்கள அது மாதிரி ஆக்குறாங்களான்னு கான்ஸ்டபிள் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது மாதிரி சொல்றாங்க. சோ வந்து அவங்க வந்து அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா இல்ல மத்தவங்கள வந்து அது மாதிரி ஆக்குறாங்களான்னு தெரியல. இது ரெண்டுமே தெரியல மேடம். அதாவது அவங்க வந்து படிச்ச படிப்புக்கு அவங்களோட ஃபேமிலி சைடுல இருந்து எந்த ஹெல்ப்பும் இல்ல யாரும் வந்து சப்போர்ட், அதாவது பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வந்து இந்த வார்த்தை எல்லாம் எப்படி மேடம், அவங்க படிச்ச படிப்புக்கு வந்து வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா எங்க போயிருக்கலாம். சோ குடும்பத்துல இருக்காங்க, இது பிகாம் படிச்சிருக்காங்க, எம்காம் டிஸ்கண்டினியூ. இந்த படிச்ச படிப்பை வந்து வேலையில ப்ரூவ் பண்ணியிருந்தா எங்கேயோ இருந்திருக்கலாம். எல்லாரும் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. சரி, ஏன் வேலையை விட்டு நின்னாங்க? வேலையை விட்டு வந்து அவங்க ஆபீஸ்க்கு வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு சீஃப் வந்து எம்டிஆர் இருந்தாங்க போல இருக்கு. ஸோ யாரோ வந்து ஏதோ கேட்டான்றதுக்காக அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபேக்ஸ் மாதிரி டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ கீழே இருக்க மேனேஜர் என்ன கேட்டிருக்காங்க, நாங்க இருக்கும்போது எதுக்கு அவங்க அனுப்பி விட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் வேற எந்த இடத்துலயுமே வேலைக்கு அவங்க ட்ரை பண்ணல, வீட்லயே இருந்திருக்காங்க. இல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க, போரூர்ல வேலைக்கு போனாங்க. 2 மந்த் அங்க இருந்தாங்க. இந்த கடந்த 1 வருஷமா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம், தனி வீட்டு தாம்பரத்துல இல்லையா? தாம்பரத்துல. போரூர்ல லாஸ்ட் டைம் இருந்தோம். போரூர்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா இல்ல வீட்ல இருந்தாங்களா? வீட்ல தான் இருந்தாங்க, வீட்ல இருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து போரூர்ல நாங்க இருந்தோம். இருக்கும்போது அப்ப நான் வந்து ஒரு சம்மர் சீசன்ல தான் எங்களுக்கு வேலை இருக்கும், தேசிய வேலை இருக்கும். ஒரு 6 மந்த் மாதிரி இருக்கும். ஸோ சம்பாதிச்சு கொடுக்குற காசை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம், அது மாதிரி சேவ் பண்றது கிடையாது. அது மோட்டிவ் வேணா நம்ம வந்து காசு இப்போ 6 மாசத்துல 6 மந்த்ல காசு வருது, அதுக்கப்புறம் காசு எங்க வரும், அந்த காசு எங்க போகுதுன்னு பிளைம் பண்ற மாதிரி கேட்கறாங்க அவங்க. 6 மாசத்துக்கு இவ்வளவு காசு வருது, ஸோ ஒரு நாளைக்கு எல்லாம் வாங்கிட்டு போவேன், நம்ம காசு இருந்தா எல்லாம் வாங்கிட்டு போறது வீட்டுக்கு, வாங்கிட்டு 6 மாசத்துல வாங்கிட்டு போவேன். ஸோ அந்த 3 மாதம் வந்து விண்டர்ல வேலை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், காசு இருக்காது, ஓப்பனா சொல்றது. இப்போ 6 மாசம் காசு இன்கம் வந்தது இல்லை, இப்போ எங்க போச்சு காசு, அப்ப யாருன்னா கொடுத்துட்டு வரியா, கேள்வி அப்படி போகுது. சரி, அப்போ நான் வேலைக்கு போறதுனால ஓகே, நான் வேலைக்கு போகல, நீ வேலைக்கு போகலாம்ல. படிச்ச படி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா உசார முடியுமா? இப்போ இந்த காலத்துல 2 பேர் வேலைக்கு போனாதான் சமாளிக்க முடியும். போட்டி போட்டுட்டு இப்போ நகையும் போச்சு, அவங்க போட்டு நகையும் போச்சு மேடம். 2 பேரும் வேலைக்கு போவதனால நகையை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷம், இந்த போன வருஷம்லாம் போகுது, இந்த வருஷம். அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தான்ன்ற மாதிரி உங்க 2 பேருக்குமே தாட் இல்லாம போயிடுச்சு. சரி, உங்க வித்துட்டீங்களா இல்ல அடகு வச்சு? அடகு வச்சு அதுக்கப்புறம் வித்துட்டோம். அதாவது போட்டா போட்டி, அதாவது என்னன்னா, அதாவது வந்து இவர் எங்க போறாரு, என்னதான் பண்றாரு, அந்த தாட் மட்டும்தான் இருக்கு. நம்ம எப்படி வந்து நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், இப்படி பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி வச்சு, அந்த மைண்டே வரல. அவங்க வந்து எல்லாரும் சொன்னா கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி கிடையாது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க, அது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவது அது மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சொல்லி கூட இது மாதிரி தான் பண்றாங்க. சரி, இப்போ உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க மோகன்ராஜ், நீங்க என்ன கேட்பீங்க அவங்கள? நான் கேட்கறது எதுவும் கிடையாது மேடம். அவங்க வந்து லாஸ்ட் டைம் எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, 1 மந்த் முன்னாடி, எனக்கு கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியல மேடம், அவங்க டிசைட் என்ன பண்றாங்களோ அதுக்கு நான் ரெடி. உங்களுடைய அவங்க டெசிஷன் இருக்கு, உங்களுடைய டெசிஷன் இல்ல. அவங்க இந்த மாதிரி பேசும்போது வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை வருஷம் நான் வந்து எதுக்காக அப்படி இருந்தேன், எனக்கு தங்கச்சி கூட 2 அக்கா 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இது மாதிரி பேசி வந்து வாழ மாட்டேன் நான். இப்போ ஓப்பனா சொல்லிட்டாங்க, டிவி கம்ப்ளைண்ட் தர மாதிரி சொன்னாங்க எங்களை ஃபோனில். இது மாதிரி வந்துட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், உன்னை வாய் விட மாட்டேன், பணமும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு நடந்த பிறகு நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்ந்தா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சரி, அவங்கள கூப்பிடுறோம், பேசலாம். சரி, ஓகே மேடம். சொல்ல துடிக்குது மனசு.